அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதி பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதி ஜீவ காருண்ய விருது விழா வள்ளல் பெருமானின் அருள் ஆசியுடன் இனிதே துவங்குகின்றது. With a special appearance of Honorable Governor of Tamil Nadu, this special event is starting now. வள்ளலாரின் விவேகம் 5ஆம் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என இதயபூர்வமாக வரவேற்கிறோம். அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களே
அடுத்து ஸ்ரீமத் ஆளுநர் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். ஜோதி குரலே வரல, நல்லா எல்லாரும் சொல்லாமே. தனிப்பெருங்கருணை, அதாவது சமுதாய விழிப்புணர்வு என்னும் எழுச்சியால் உலகை உயிர்த்தவர் வள்ளலார் சுவாமிகள். அவர் அதாவது சமுதாய எழுச்சி அப்படின்னப்ப ரிஃபார்ம், அதாவது சோஷியல் ரிஃபார்ம், இதை நமக்கு வழிகாட்டியவர் வள்ளலார். இந்த விவேகம் அறக்கட்டளையினுடைய 5வது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக நடக்குது. நம்முடைய ஆளுநர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறது மிகப்பெரிய கௌரவம். இந்த அறக்கட்டளைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒசூருக்கே மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா ஆன்மீகத்திற்காக வாழ்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலாக இருக்கும். அதாவது நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் தலைமையில், அதாவது ஆளுநர் அப்படின்னா அவர் தான் இந்த தமிழ்நாட்டை என்ன ஆண்டு கொண்டு இருக்கிறார். நாள ஓடிட்டு இருக்கு இல்லையா, பெரியார் சம்பந்தமான விஷயங்கள் அவர் ஏதோ சரியாக சொல்லி வச்சிருப்பார். ஆனால் என்ன இருக்கு, அந்த விஷயங்களை இப்ப எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வள்ளலார் என்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த விஷயங்கள் எடுத்து நம்ம வாழ்க்கையில கொண்டு போன என்ன ரொம்ப அற்புதமா நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் உயர்த்து வள்ளலார் என்ன நமக்கு கொடுக்க வந்தாரோ அந்த விஷயம் இடம்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுத்து எல்லா வளமும் நலமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த விவேகம் அறக்கட்டளையினுடைய நிறுவனம், அதனுடைய உறுப்பினர்களான சுரேந்தர் போன்ற அன்பர்களும் ரொம்ப அற்புதமான பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம். மேலும் மேலும் இது பல 100 வருடங்கள் இந்த அறக்கட்டளை தன்னுடைய தொழிலை செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதை வள்ளலார் என்பவர் சந்திரன். இந்த சந்திரன் இருக்கிற இடத்திற்கு தற்போது சூரியன் வந்திருக்கிறது. சூரியன் என்றால் என்ன? ரவி, மற்றொரு பேர் ரவி. இந்த ரவி வந்திருக்கிறது இங்கு இந்த நாளிலே, இந்த பொன்னான நாளிலே சந்தோஷமான நாள் பிறக்கப் போகின்றது. இந்த சந்தோஷம் எல்லோரிடமும் நிரந்தரமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். வரை யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே வேதகு ஆளுநர் அவர்களை அழைப்பதற்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கின்றோம் என்பது சுரேந்தருக்கு அடியெடுக்கும் தான் தெரியும். மிக மிக அவர்களுடைய சூழ்நிலைகள் ஒரு 3 கிடைக்காலங்கள் தடைப்பட்டு இன்று இந்த இவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு இந்த சுரேந்தர் அவர்கள் ஒரு நொடி பொழுதும் என்னை மறக்க மாட்டார். கூப்பிட்டு, சுவாமி என்ன செய்கிறது, ஐயாவுக்கு தேடி கிடைக்கல, நாளைக்கு பண்ணலாமா, இதை கூட சொல்லிட்டே இருக்காங்க, என்ன செய்யறது கேட்டுட்டே இருக்காரு. ஸ்ரீராம ராம 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 ஸ்ரீராம ராம 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 ராம. நேரம் காலம் கருதி அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி. ஒரு வள்ளலார் மக்கள் வள்ளலார் மக்கள் அவர்களுக்கு சிறப்பு நமஸ்காரம். வணக்கம்.
I am very happy to be part of this event because I had read about Vallabh before I came to Tamil Nadu. To understand Vallabh, we must understand the background of the society, background of the country in which Vallabh appeared. You know, he appeared at the most difficult time in our society, the most difficult time for our country. வள்ளலாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் சுவாமிகள் எப்போ அப்பேர் ஆனார் அப்படின்னா உருவெடுத்தார் அப்படின்னா நம்ம சமுதாயமும் நம்ம நாடும் ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் இந்த தெய்வீக தன்மையை எடுத்தாரு. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். And whenever there has been a decline of dharma and rise of dharma, divine Parameshwara himself has appeared to save, to restore. And 23 when Vallabh took avatar, he appeared. What was the time? How was the situation at the time? This country was under foreign control. British had colonized this country to a large extent, most of it. Some part of it were colonized by the French, some by the Portuguese and others. But the whole Bharat was under foreign control. They were exploiting us. They were making our life miserable. They were destroying all our institutions. Not only that, they were forcing our people to leave, to forget their dharma and adopt their religion. This was a very forceful act. Society was in distress, very acute distress. And at that time, to save the society, to save the dharma, Vallabh appeared. Those who say that they are not of Sanatana Dharma, we accept them as ours because there is no room for other in Sanatana Dharma. In Sanatana Dharma, all are there, all living beings, all human beings. And Sanatana Dharma includes animals and plants all. We are a part of the one family. The same Brahma, the same Parameshwara, the same divine is present in everyone. Every one of us, every being. Over our state. In fact, a person who is a pure vegetarian, who loves animals, plants, who tells the whole world. And last year, we hosted an international event, G20. He gave the mantra, Vasudhaiva Kudumbakam, Yadamure, Yadamure, Yadamure. This is all taking the teachings of Sanatana Dharma to the rest of the world. And believe me, today, the whole world is more and more interested in knowing about it. They are looking up to us, who we are, how we organize things, how we have sustained such a great civilization for thousands and thousands of years. When other civilizations have perished, have died, the civilization of Bharat has survived. Whole world is interested. They are coming to us, they are learning about us. And they are coming around our ways of thinking, our ways of living, which is all inclusive. Even today we have social discrimination. Even today we have caste discrimination. Even today we have
our Dalit brothers and sisters who are discriminated. At one point of time, this problem was in other parts of Bharat also. Today, to a great extent, this problem has been solved. Still it is there. I do not say it has completely been eradicated. It must be eradicated. But still, there has been great improvement in other parts of the country. Unfortunately, in the land of Allah, we find every other day, we read in the newspaper, violence in the name of caste. Lower caste person not allowed to vote and mixed with the high caste. Dalits not being allowed to walk through certain streets. This is very painful. And I am surprised. I am surprised that this is Arul Perul Jyoti. Arul Perul Jyoti. Tani Perul Karunai. Arul Perul Jyoti. ஐயா அவர்களை வணங்கி நன்றி செலுத்துகிறேன். காரணம், வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளைக்கு வள்ளலாரையே அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிறார். மதிப்பிற்குரிய ஆளுநர் ஐயா சொன்னார்கள், 18ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் தோன்றினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் இந்த ஓசூர் மாநகர் 13/1/2025 தான் வள்ளலார் ஓசூரில் தோன்றி இருக்கிறார்.